Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான 80s பில்டப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியை பத்தி காட்டுறாங்க. அண்ணன் பேரு கதிர், தங்கச்சி பேரு மஞ்சக்கிளி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள அடிக்கடி பெட் எல்லாம் வச்சுப்பாங்க. அந்த பெட்ல தோத்துட்டா சில தண்டனை எல்லாம் குத்துப்பாங்க. இவங்க மாத்தி மாத்தி இப்படி விளையாடுறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. கதிர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கமல் ரசிகரா இருப்பாரு. இந்த படத்தோட கதை 80ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இப்ப மல்யுத்த போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப கதிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. யாரு சண்டை போட வந்தாலும் சரி, கதிர் ஈஸியா அவங்களை அடிச்சு போட்டுறாரு. அதுக்கு காரணம் எல்லாருமே செட் பண்ணி வச்ச ஆளா தான் இருப்பாங்க. ஈஸியா ஜெயிஸ்டன்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவோட தங்கச்சி மஞ்சக்கிளியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாமே செட்டிங்னு எனக்கு தெரியும், இப்படி பண்றதுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்ப நீயே யாரையாவது வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டேஜ்ல இருக்க ஒரு நபரை பாக்குறாங்க. அவர் பேரு வேலன் அப்படின்றது. பார்க்க செம்ம பல்கா இருப்பாரு. அவரை சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. என் அண்ணன் கிட்ட மோத பயமா அப்படின்ற மாதிரி அவரை ஏத்தி விட்டுறாங்க. அதனால சண்டைக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்கிட்ட எப்படி சண்டை போடுறது அப்படின்னு ஹீரோ செம்மையா பயப்படுறாரு. இப்ப ஹீரோவும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த வேலனோட அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இப்ப வேலன் போய் அவனோல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போக பாக்குறாரு. என்ன பயமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு தான் சண்டை வேணாம்னு சொன்னேன், கண்டிப்பா அடுத்த வாரத்துல சண்டையை வச்சுப்போம். என் வீட்டுல இலவே விழுந்தாலும் சரி, கண்டிப்பா நான் சண்டை போறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டாரு. நானும் அதே தான் சொல்றேன், என் வீட்டுல இலவே விழுந்தாலும் சரி, கண்டிப்பா சண்டை போறதுக்காக வருவேன் ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி பல்ப் வாங்கிடுறாங்கல்ல, அதனால ஹீரோவோட டீம் கிண்டல் பண்றாங்க. சகலகலா வல்லவன் படம் ரிலீஸா இருக்கும். நம்ம ஹீரோ ஃபேன்ல, அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப பெல்ட்டை மாட்டலான்னு பார்த்தா ஓட்டை இல்ல. அதனால ஒரு கத்தியை வச்சு ஓட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. பாட்டி சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இல்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தாத்தா கிட்ட தான் காசு கேட்கிறாரு. ஆனா தாத்தா ரஜினி ஃபேனா இருப்பாரு. காசுலாம் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. இப்ப அப்பா மட்டும் தான் இருக்காரு. ஹீரோவும் அப்பா கிட்ட காசு கேட்கிறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளே பை மாதிரி இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, உன் அப்பா பம்ப் செட்ல என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராங்க. இதை கேட்கிற அப்பாவும் பயப்படுறாரு. அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்தடா காசு அப்படின்ற மாதிரி பையனை வேகமா இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த தாத்தா தான் பேத்திக்கு மஞ்சக்கிளி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. எதுக்கு பாட்டி மஞ்சக்கிளின்னு பேர் வச்சாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பாட்டி கிட்ட கேக்குறாங்க. பாட்டியும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. சலவ தொழில் எல்லாம் செய்யற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேர் தான் மஞ்சக்கிளி அப்படின்றது. தாத்தாவும் அவங்க கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கறதுக்கு போயிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, லெட்டரை புடிங்கிடுவாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு வெள்ளக்கார லேடியை பாக்குறதுக்காக வராரு. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது வந்துருவாரு. என்ன இருக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அதை படிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என் ஒய்ஃபுக்கு ஐ லவ் யூ சொல்றியா அப்படின்ற மாதிரி இந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாரு. அந்த மஞ்சக்கிளி கிடைக்காம போயிட்டாங்கல்ல, அதனால தான் ஞாபகத்துக்காக உனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கேங் வரத நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு காரணத்தோட வந்திருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு பழங்காலத்து கத்தி இருக்கும். அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, புதையெல்லாம் இருக்க ஒரு மேப்பை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கத்தி எப்படியாவது தூக்கிடணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. பேசி வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் சொல்றாரு. மனோபலவும் மொட்டை ராஜேந்திரனும் சேர்ந்தமா தான் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பழங்காலத்து கத்தி உங்ககிட்ட தான் இருக்காமே, அதை விலை கொடுத்து கூட நாங்க வாங்கிக்க ரெடியா இருக்கோம், நாங்க மியூசியம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, அதுக்கு அவ்வளவு விலை இருக்கா, சரி எனக்கு ஒரு காஸ்ட்லியான பொருளை காமிச்சிட்டு நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காஸ்ட்லியான பொருளை காட்டுது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த மன்சூர் அலிகான் கிட்ட சொல்றாங்க. அவரும் அவர் வச்சிருக்க டைமண்ட் எல்லாம் எடுத்து தராரு. இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. ஆனா மன்சூர் அலிகான் கேட்க மாட்டாரு. இதை காமிச்சிட்டு சீக்கிரமா அந்த கத்தியை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட தந்து விட்டுறாரு. இவங்களும் இந்த டைமண்டை காட்டுறதுக்காக இவர்கிட்ட வராங்க. தாத்தாவும் அதை கையில வாங்கி பாக்குறாரு. கல்கண்டை தந்துட்டு டைமண்ட் கதை விடுறீங்களா அப்படின்ற மாதிரி வேகமா கல்கண்டு நினைச்சு வாயில போட்டுறாரு. என்ன வாயில போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டைலா ஃபேனை போடுறாரு. பார்த்தா ஷாக் அடிச்சு பறந்து போய் விழுந்துடுறாரு. என்ன எதுன்னு செக் பண்ணா தாத்தா அதே இடத்துல இறந்து போயிருப்பாரு. இங்கதான் 80s பில்டப்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்களும் உள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பவும் நீங்களாம் யாருன்னு கேக்குறாரு. நாங்களும் சொந்தக்காரங்க முறைதான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எப்படியாவது வயிற்றுல இருக்க டைமண்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆளை கூட்டு வரேன், அவங்க மூலியமா ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தியேட்டர் வாசல்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்பதான் மயில்சாமி இந்த இடத்துக்கு வராரு. இவங்க வீட்டு வேலைக்காரரா தான் மயில்சாமி இருப்பாரு. தாத்தா இறந்து போன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
இதை கேட்டோன்னு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தாத்தா கூட சின்ன வயசுல இருந்து விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. உடனே கிளம்புவார்னு பார்த்தா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்ன பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, நான் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இறந்து போனது உன்னோட தாத்தாப்பா அப்படின்ற மாதிரிலாம் மயில்சாமி சொல்லிட்டாரு. இந்த காசை வச்சுக்கோ, யார்கிட்டயும் சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. பார்த்தா தியேட்டர்ல பொட்டி வரதுக்கே லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அந்த இடத்துக்காவது கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவரும் தாத்தாவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இறந்து போன தாத்தாவும் ஆவி மாதிரி வந்துடுறாரு. எதுக்காக எல்லாருமே அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் யம தர்மராஜா இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அசிஸ்டண்டா சித்திரகுப்தரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் இறந்து போனதை இவருக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்க சில ஆசையை கேட்கலாம், அதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி எனக்கு என்னோட உயிர் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி போங்கான ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டோம், வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, மஞ்ச கிளியை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என் கட்டை வேகணும்னு சொல்றாரு. சரி அது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து தாத்தாவோட பாடியை பாக்குறாரு. மத்தியான பெட்டி வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும், அதுக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால சாமிநாதன் கிட்ட நீங்க தான் சீக்கிரமா முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ரசிகர் மன்றத்துல எனக்கு ஒரு போஸ்டர் போட்டு தா, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, போஸ்டர் போட்டு தந்துடுறேன், என் அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா பாடி எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. சீக்கிரமா பாடி எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பாடி எடுப்பேன், அது எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. இப்பதான் தாத்தாவோட எக்ஸ் மஞ்ச கிளியை பத்தி இங்க இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த கேங் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்ப மஞ்ச கிளி வேஷத்துல யாரையாவது கூட்டு வந்தா நம்ம டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் ஈரினோட ஃபேமிலி தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. ஈரினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்ப ஈரின் அம்மா இருக்காங்கல்ல, தாத்தா எனக்கு சத்தியம் பண்ணீங்களே, இப்படி திடீர்னு இறந்து போயிட்டீங்களே, இவங்க ரெண்டு பேரை யாரு ஜோடி சேர்க்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் அப்பா ஒரு சத்தியத்தை பண்ணாருன்னா அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இங்கேயே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இங்கேயே கல்யாணத்தை நடத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தான் யோசிச்சு பார்த்திருப்பாரு. அவங்கள பார்த்தார்ல, அப்பத்துல இருந்தே இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப தங்கச்சியும் என்ன அப்படி பாக்குற, அவெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றாங்க. எங்க கதிர் நினைச்சா எந்த பொண்ணு கிட்டனாலும் ப்ரொபோஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் போய் ப்ரொபோஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த பொண்ணையே வந்து ப்ரொபோஸ் பண்ண வைக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு நாளுக்குள்ள இந்த விஷயத்த பண்ண முடியுமா, பெட் வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி இந்த பெட்டுக்கு ஏத்துக்கிறாரு. ஒருவேளை அவளை மட்டும் ப்ரொபோஸ் பண்ண வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் மொட்டை போட்டுக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, 3 மாசம் நீங்க லேடிஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் டீமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க பெட் கட்டி விளையாடிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் தள்ளி இருந்து தாத்தாவும் யமனும் பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, என்னோட பேத்தியை தான் எனக்கு பிடிக்கும், பேர்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, என் பேத்தி தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும், அது ஒரு ஆசை அப்படின்னு கேட்கிறாரு. சரி நிறைவேற்றப்படும் சொல்லிடுறாங்க. சரி இந்த பொண்ணு முறையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவங்களும் உள்ள வந்து விசாரிக்கிறாங்க. ஒரு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி முறை வேணும் பண்ண சொல்றாங்க. இது தங்கச்சி முறையா அப்படின்ற மாதிரி ஷாக்க வருது. இப்பயே தோத்துட்டான் அப்படின்ற மாதிரி தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா வேற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, முறைய தப்பா சொல்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் சொல்றாரு. அப்பாடா தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் எப்படியாவது ஈரினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கதிர் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பெருமையா பேசிக்கிறாங்க. வேணும்ட்டே ஈரின் காதுல விழணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிருப்பாரு. தம்பிக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. அதனால மயில்சாமியை போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அண்ணன் சீக்கிரமா வந்தா பாடி எடுத்துருவாங்கல்ல, அதனால ஹீரோவும் மயில்சாமியை தடுக்கிறாரு. வேணும்ட்டே சுத்தி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் உடனே கூட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்பதான் தாத்தாக்கு மாலை போறதுக்காக ஒரு போலீஸ் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் தேடிட்டு இருக்க ஒரு திருடனை பத்தி சொல்றாரு. அவன் கல்யாண வீடு கருமாரி வீட்டுல மட்டும் தான் திருடுவான், அதே மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாம் நல்லா பேசுவானா, அவனை கண்டுபிடிச்சா மட்டும் எனக்கு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்குமே காஃபி எல்லாம் தந்துட்டு போறான். இவன் தான் அந்த திருடன் அப்படின்றது பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்காம இருக்காருல்ல, இவரெல்லாம் எங்க இந்த திருடனை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோக்கும் அந்த திருடன் கிட்ட ஒரு வேலை ஆகணும். ஈரின் எப்ப பாரு கையில ஒரு டைரி வச்சிருக்காங்க, அதை எப்படியாவது என்கிட்ட எடுத்து தந்துரு, இந்த வீட்டுல இருக்க எந்த பொருள்னால எடுத்துட்டு போய்க்கோன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த திருடனும் இதுக்கு ஏத்துக்கிறான். இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இங்கு பெண்ண உதறாங்க. பக்கத்துல இருக்க சுவாமிநாதன் மேல பட்டுது. ஏமா பார்த்து யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அவரும் திட்டுறாரு. சாரி அங்கிள் அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஈரினோ கதிர்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா திரும்பி பேச ஆரம்பிக்கிறாரு. என் பெண் எழுத மாட்டேங்குது, உங்ககிட்ட பெண் இருந்தா தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கவிதை போட்டியில ஜெயிச்ச நிறைய பெண்லாம் வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு போறாரு. இப்பதான் விசித்திரகுப்தன் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. கணக்குல ஒரு தப்பாயிருச்சு, இந்த இடத்துல ஒரு சாவு மட்டும் இல்ல 2 சாவு நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற 2 சாவா அப்படின்ற மாதிரி எமனும் யோசிக்கிறாரு. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. நமக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்க வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும்
பெண் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தந்துடுறாரு. கவிதை போட்டியில ஜெயிச்சு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு பாத்தீங்களா, இதெல்லாம் தள்ளி இருக்கிற தங்கச்சியும் கேட்டுருவாங்க. இப்ப தங்கச்சி பேச்சு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எந்த கவிதை போட்டியில கண்ணா ஜெயிச்ச? சரி ஒரு கவிதை சொல்லி காட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன கவிதை சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சவர் அழகான ஒரு கவிதையை சொல்லிடுறாரு. அதனால தங்கச்சியும் டீமும் பல்ப் வாங்கி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் சூப்பரா கவிதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் எப்படி மச்சான் கவிதை சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, ஈரினை பார்த்தோன்னா தன்னால கவிதை வந்துருச்சுன்னு சொல்றாரு. சாமிநாதன் மேல அவங்க இங்க தெளிச்சாங்கல்ல, அதனால பழி வாங்குறதுக்காக தெரியாத்தனமா டீயை கொட்டுற மாதிரி அவங்க மேல கொட்டி விட்டுறாரு. சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. யாழ் மேலேயே டீயை கொட்டுற அப்படின்ற மாதிரி இவரும் சண்டைக்காக சாமிநாதன் கிட்ட வராரு. உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன், ட்ரெஸ் மாத்திரம் சொல்லி அவகிட்ட பேச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. வாங்குங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. தங்கச்சி ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் தான் வாங்கி தந்தேன்னு போய் சொல்லிட்டாரு. இவ்வளவு ட்ரெஸ் வாங்கி தந்தீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நான் ட்ரெஸ் மாத்தணும், அதுக்கு கதவை சாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா கதவுக்கு பக்கத்துல வந்து கதவை சாத்திடுறாரு. இவங்கள பார்த்த மாதிரி திரும்புறாரு. எங்க நீங்க வெளியே போனாங்க, அப்பதான் கதவை சாத்த முடியும்னு சொல்றாங்க. ஐயோ சாரிங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவரும் வெளியே போயிடுறாரு. தங்கச்சிக்கு நான் தான் வாங்கி தந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இதெல்லாம் தங்கச்சிக்கு தெரிய வந்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இதெல்லாம் என்னோட தாத்தா வாங்கி தந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க தாத்தா வாங்கி தந்தாரு. தாத்தாக்கு யார் வாங்கி தந்தா? நான் தான் தங்கச்சிக்கு தர சொல்லி வாங்கி தந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. மஞ்சக்கிளி அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களோட ரிலேட்டிவ் தான் நாங்க அப்படின்ற மாதிரி அந்த 3 பேருமே கூட சேர்ந்து வந்துடுறாங்க. நரேன் மஞ்சக்கிளியை பார்த்தோன்னா வலி ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க உண்மையா இருக்கிற பட்சத்துல சித்தி முறை தானே வேணும், அதனால பக்கத்துல வந்து சித்தி சித்தி அப்படின்ற மாதிரி புடிச்சிட்டு இருக்காரு. யாரா இவன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த 3 பேரை பார்த்த மாதிரி கேக்குறாங்க. எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த 3 பேருமே சிக்னல்லயே சொல்றாங்க. இப்பதான் இந்த 3 பேர் என்ன பிளானோட வந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்றவரா இருப்பாரு. எங்களால பாடியை இங்கெல்லாம் கொண்டு வர முடியாது, அந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது நீ டைமண்ட் ஏத்துட்டனா உனக்கு நிறைய காசு தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால சரின்ற மாதிரி தான் ஆனந்தராஜ் லேடி கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாருமே அசரும் போது வயிற்று அறுத்து டைமண்ட் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மஞ்சக்கிளியை பத்தி தானே அடிக்கடி தாத்தா பேசுவாரு. அதனால பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல, இவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தாத்தா ஊர்ல பெரிய மனுஷன்ல, அதனால வேலனும் மரியாதை செலுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சி இவரை வச்சு எப்படியாவது மாட்டி விடணும்னு யோசிக்கிறாங்க. என் அண்ணன் பாக்கிறதுக்குள்ள ஓடிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஓவரா பேசுற, உன் அண்ணனை நான் தான் ஜெயிச்சிருவேன், வர சொல்லு பாப்போம். எல விழுந்தாலும் வரேன்னு சொன்னால, வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆஹா கோர்த்து விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. இன்னும் ஏன்டா யோசிக்கிற, கிரவுண்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே பாடியும் தூக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. ஈரவால இவர் அடிக்க முடியாதுல, எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. தண்ணி குடிக்க போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சாக்கு சொல்லி கொஞ்ச நேரம் சமாளிக்கிறாரு. ஆனா போக போக வேலன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தங்கச்சியும் இந்த இடத்துல சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற தாத்தா என்ன சொல்றாருன்னா, என்னோட பேர்னு எனக்கு பெருசா பிடிக்காது, ஆனா அடிவாங்கத்தை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, என்ன அவன் உடம்புக்குள்ள போக வைங்க, நான் சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி யமன் சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவோட உடம்புக்குள்ள தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி ரசிகர்ல, ரஜினி எப்படிலாம் சண்டை போடுவாரோ அந்த மாதிரி தான் தாத்தா பயங்கரமா அவரை போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோவை தூக்கி கொண்டாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோ அங்க இருந்து காணாம போயிடுறாரு. எங்க போனாரு அப்படின்ற மாதிரி யமனே யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ உடம்புல தாத்தா இருக்காருல, இந்த சகலகலா வல்லவன் படம் பார்க்கிறதுக்காக தான் தியேட்டருக்குள்ள வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ரஜினி ஃபேன் தானே, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் சிலுக்கு சிமிதா ஃபேனோ, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போதும் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி உடம்ப மாத்திடுறாங்க. அண்ணனை வேகமா கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் மயில்சாமி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அண்ணனோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. இப்போ புதுசா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன், அவளோட பேர் அம்லு அப்படின்ற மாதிரி அம்லு அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அம்லுவை பார்த்தோன்னா மயில்சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருது. உடனே அந்த இடத்துக்கு கூட்டு போக கூடாது, வேணும்ட்டே சுத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஊர் முழுக்க ரோடு போடுற வேலை நடக்குது, அதனால சுத்தி தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அண்ணன் ஏத்துக்கிறாரு. இவரும் வண்டி எல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரனே ஈர கிட்ட பேசுறதுக்காக வராங்க. வயிறு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. காலையில பாட்டி கறி குழம்பு வச்சதை ஹீரோ கவனிச்சிருப்பாரு. நான் என்னோட கையால கறி குழம்பு செஞ்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டவங்க செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இப்ப ஆனந்துக்கும் கறி குழம்பு வாசனை எல்லாம் வருது. காலையில சாப்பிடாம வேற வந்துட்டுமே, போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வந்து சாப்பிடலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மனுஷன் இறந்து போயிருக்காரு, இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பாட்டி கோவப்படுறாங்க. இல்ல உங்க கைப்பக்குவம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அடிக்கடி சொல்லியிருக்காரு, அதனால தான் டேஸ்ட் பண்றதுக்காக வந்தேன், டேஸ்ட் பண்ணிக்குவான்னு கேக்குறாங்க. சரி சரி டேஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஹீரோ தானே சமையல் பண்ணதா ஹீரோயின் கிட்ட சொன்னாரு. ஹீரோனும் செம்ம டேஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. உங்க கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்து தங்கச்சியும் ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஐயோ மொட்டை கன்ஃபார்ம் ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க.
ஆனா ஈரின் முத்தம் கொடுக்க மாட்டாங்க, கண்ணுல ஒத்திக்கிறாங்க. மயில்சாமி இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே ஊரை சுத்தி தான் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அம்லு வேற தூங்கிக்கிட்டே இவர் மேல சாஞ்சிடுறாங்க. இவரும் சந்தோஷமா நிறைய சுத்திக்கிட்டே இருக்காரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, கறி குழம்புன்றதுனால ரொம்ப சாப்பிட்டுட்டேன், இப்ப ஜீரணம் ஆகாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குத்து டான்ஸ் போட்டா தாராளமா ஜீரணம் ஆயிடுங்க, வாங்க ஆடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது. இவங்க ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் பண்றாங்க. வெளியே அடிக்கிற மேளத்துக்கு ஏத்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத தங்கச்சி கவனிச்சு என்ன பண்றாங்கன்னா, ஈரினோட அம்மாவை கூட்டு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அப்பாடா மாட்டி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவ்வளவு நல்லா ஆட தெரியும் எதுக்காக எங்க கிட்ட சொல்ல, நல்லாவே ஆடுற அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பிளானா சொதப்பிக்கிச்சு, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ திருடுற வேலையை குத்தாரு பாத்தீங்களா, அவனும் டைரி எடுத்துட்டு வந்து தந்துடுறான். இவங்க அந்த டைரியில இருக்கிறத படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இவங்க யாருக்குமே இங்கிலீஷ் சுத்தமா படிக்க தெரியல. அந்த திருடனுக்கு படிக்க தெரியும்ல, அவங்க கிட்ட படிக்க சொல்றாங்க. அவனும் படிச்சு அதுல இருக்கிறத சொல்றான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியலன்னு சொல்றான். இவங்களும் அவனை அடிச்சு அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஈரனும் டைரி காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இந்தாங்க உங்க டைரி, அங்க வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இவரும் தராரு. நல்ல வேலைங்க, இது காணாம போயிருந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கட்டி பிடிச்சு நன்றி சொல்றாங்க. இவரும் கனவு உலகத்துல அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் தங்கச்சியோட வேற ஒரு ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இவதான் என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப நல்லதுங்க, அவர் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. ஈரோ வரது தெரிஞ்சன வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, நீங்க கட்டிக்க போற பொண்ணை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது கட்டிக்க போற பொண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது இவருக்கு தெரிய வருது. அடி பாவீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப சோடாவை எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் இவங்க மேல ஊத்தி அனுப்பி விடுறாரு. திடீர்னு ஒரு செகண்ட் கரண்ட் போயிட்டு திரும்பி வருது. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கை அறுத்துக்குச்சு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. காரணம் இவங்க இடுப்புல கை வச்சிருப்பாரு. ஆனந்தராஜ் அந்த இடத்துல கத்தியை தான் வச்சிருப்பாரு, அதனால தான் அறுத்திருக்கு. எப்படி அது அறுக்கும், யாரோ கத்தி வச்சுதான் அறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆனந்தராஜும் தப்பிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப வெக்கையா இருக்கு, நான் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஃபேன் கிட்ட வராரு. இப்ப ஃபேன் சுவிட்ச போடுறாரு. ஃபேன் தான் ஷாக் அடிக்குதுல, இவர் பறந்து போய் விழுந்துடுறாரு. அப்படி விழும்போது தான் இவர் உள்ள டவுசர் போட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துருது. ஆகா, இது லேடி கிடையாது, யாரோ ஃப்ராட் கும்பல் தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த கேங்கை இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப நைட்டு பொழுத போக்கணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் படத்தை போட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, போர் அடிச்ச மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை ஈரவும் கவனிக்கிறாரு. அவங்க எங்க போனாங்கன்னு பாக்கிறதுக்காக வராரு. அவங்க பைக்கை தான் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க பைக் எல்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேக்குறாரு. நீங்க சொல்லி தந்தா கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கூட்டு போறாரு. இது ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் இந்த ஊர்ல இருக்க எல்லா பகுதியும் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்காரு. ஈரின் வந்ததுல இருந்து டைரியில மும்மரமா எதையோ எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஈர கேக்குறாரு. காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனேன். ஒரு பையன் என்ன விழுந்து விழுந்து கவனிச்சான், என்னைய தான் சுத்தி சுத்தி வந்தான். நான் போகும்போது என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஈர கேக்குறாரு. சப்புன்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, ப்ரொபோஸ் பண்ணா நமக்கும் அந்த கெதி தானா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி, நேரடியாவே ஹெல்ப் கேட்டலாம்னு நினைக்கிறாரு. என் தங்கச்சி கூட ஒரு பெட் கட்டியிருக்காங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு பேசுறதுக்காக வராரு. அப்பதான் ஃப்ரெண்டும் தாத்தாவோட பாடியை காணோன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. தாத்தாவும் அவரோட பாடி காணோம் அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு. எங்க போச்சுன்னு தேடணும் அப்படின்ற மாதிரி இவரும் தேடலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடி அந்த 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாம் துரத்திட்டு வராங்கல்ல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைய வச்சிடுறாங்க. அந்த வழியா தான் சாமிநாதன் வராரு. சாமிநாதனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. சரி, இங்கே பாத்ரூம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. பாடி இருக்கிறது தெரியாம அது மேல போயிட்டு இருக்காரு. இத பாக்குற தாத்தாவும் செம்மையா டென்ஷனா வராரு. இன்னும் கொஞ்சம் விட்டா இவனுங்க என்னோட பாடியை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, என் பாடியை நானே தூக்கிறதுக்கு பவர் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி யம தர்மனும் பவர் தந்துடுறாரு. அது மூலியமா தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இவர் பாடியை இவரே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடுறாரு. இப்பதான் வீட்டுக்குள்ள வந்த பாட்டியும் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி வெளியே போயிட்டு உள்ள வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஆளோட வரன்னு போனாரு பாத்தீங்களா, அந்த நபர் ஆளோட வந்துடுறாரு. வந்தவங்க கரெக்டா ஈரனை லாக் பண்ணிடுறாங்க. அந்த டைமண்ட் கிடைக்கலன்னா சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரவும் உள்ள புந்து அந்த நபர் கூட சண்டை போடுறாரு. இப்ப வந்த ஆட்களும் பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. காப்பாத்தினால ஈரனும் நன்றி எல்லாம் சொல்றாங்க. வெறும் நன்றி மட்டும் தானா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. எப்படியாவது அவங்க ப்ரொபோஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்களும் ஏதோ சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இப்ப தங்கச்சியும் சாமி வந்த மாதிரி இந்த இடத்துல நடிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம்டா என்ன இப்படி படுக்க வச்சுட்டு இருக்க போறீங்க,
சீக்கிரமா எனக்கு செய்ய வேண்டிய சடங்கை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தங்கச்சி வேணும்ட்டே தான் பண்றாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இன்னும் பெரியப்பா வரல, பெரியப்பா வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வந்தா நான் பேசிக்கிறேன், உடனே இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாடியை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு வராங்க. சாவு வீட்டுல ஈரம் காயறதுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற பார்த்தா சொல்லியிருப்பாங்க. சாவை எடுத்துட்டா சாவு வீட்டுல ஈரம் காஞ்சிரும்ல, அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கும் ஈரின் வந்திருக்க மாட்டாங்க. சரி நம்ம ஈரின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவரும் கிளம்புறாரு. இப்ப பாடியை எரிச்சிட்டு குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. வெட்டியான் தான் அந்த பாடியை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் இவர் மஞ்சக்கிளியை காட்டாம இருக்காருல, என் மஞ்சக்கிளியை எப்ப காட்டுவீங்கன்ற மாதிரி தாத்தா கேக்குறாரு. அப்பதான் வெட்டியானோட ஒய்ஃபோ ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க தான் மஞ்சக்கிளியா இருப்பாங்க. அப்பாடா என்னோட மஞ்சக்கிளியை பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. மஞ்சக்கிளி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நான் ஒரு வெட்டியான கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஆனா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கூட்டு போயிருப்பாரு. சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தாத்தா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் ஹஸ்பண்ட சாப்பிட சொல்றாங்க. நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட்டி எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. என் மஞ்சக்கிளியே என்ன அடிக்கிறாளே, இதுக்கப்புறம் என்னால முடியாது, என்ன கூட்டு போயிடுங்கன்னு தாத்தா சொல்றாரு. அதனால எமனோ ஆட்களும் கூட்டு போயிடுறாங்க. ஈர வீட்டுக்கு வரும்போது விடியவே செஞ்சிருது. இப்ப தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிடுறாங்க. இது காயறதுக்குள்ள இவர் சொன்னது நடக்கணும். ஈரன் இங்க இருந்தா பேசலான்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா ஈரன் கிளம்பி போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இவரும் சோகமா சேர்ல உட்காந்துடுறாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தந்துடுறாங்க. இவர் சோகமா உட்காந்து இருக்கும் போது தான் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. ஈரன் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இப்ப மேல நிமிந்து பார்த்தா பாட்டி தான் அந்த இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. பாட்டி ஃபேனை மட்டும் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் பக்கத்துல தானே இருக்க, நீ போட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பாட்டியும் ஃபேன் சுவிட்சில கைய வைக்கிறாங்க. இப்ப ஷாக் அடிச்ச மாதிரி பறந்து போய் விழுந்துடுறாங்க. அதே இடத்துல பாட்டி இறந்து போயிடுவாங்க. பாட்டி இறந்து போனதுனால இது சாவு வீடா மாறிடுச்சுல்ல, அதனால இன்னும் பெட் முடியல அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த வாட்டி ஈரன் வந்தா எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தாத்தாவை எரிச்ச இடத்துல டைமண்ட தேடிட்டு இருக்காங்க. என்னப்பா சாம்பல் எடுக்கிறதுக்காக வந்தீங்களா, அந்த சாம்பலை எப்பயோ குடும்பம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வெட்டியா சொல்லிட்டாரு. போச்சா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 3 பேரோட கழுத்தையும் அந்த திருடன் கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தி தான் இவங்க தேடிட்டு இருக்க கத்தியா இருக்கும். அந்த வீட்டுல இருந்து தானே இந்த கத்தி எடுத்த, இந்த கத்தியை மட்டும் தான், நாங்க நகையெல்லாம் தந்துடுறோம்னு சொல்றாங்க. சரி நகையெல்லாம் தாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வாங்கிட்டு கத்தியை இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்க ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருக்க வேண்டிய பேப்பர் இல்லாம இருக்கு. காலையில ஹீரோ பெல்ட்டுக்கு ஓட்ட போட்டாரு பாத்தீங்களா, அப்ப கத்தி கீழே விழுந்திருக்கும். அப்பதான் புடியில இருந்த பேப்பர் வெளியே வந்திருக்கும். இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல வச்சிருப்பாரு. கமலோட போஸ்டருக்கு பேப்பர்லாம் இவர் கிழிச்சு போட்டிருப்பாரு. அப்ப இந்த மேப்பையும் கிழிச்சு அந்த இடத்துல தூக்கி போட்டிருப்பாரு. அந்த மேப் வேஸ்டா போயிடுச்சுன்னு காட்டுறாங்க. அதே சமயம் மயில்சாமி இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.